Hello guys. Hello guys. Welcome to my channel. Welcome to our channel. நானும் டேடியும் இன்னைக்கு வந்துட்டு vlog பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் அடிக்கடி டேடியை vlogல காமிங்க அப்படின்னு கேட்டீங்க. அதனால் என்ன புரியல எனக்கு. இல்லை கண்ணாடிலாம் சரி பண்ணிக்கிட்டேன். சீனா இல்லை எல்லாரும் கேட்டாங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் என் மூஞ்சி தான் பார்ப்பாங்க, உன் மூஞ்சி பார்க்க மாட்டாங்க. உன் வாய்ஸ் கேட்பாங்க, என்னோட மூஞ்சி பார்ப்பாங்க. சரி ஓகே. என் மூஞ்சி வேற நல்லா பூதம் மாதிரி இருக்குது, வாய்ஸ் ஆம்பளை மாதிரி இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள். கோல்டு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல, மேலே கண்ணு பட்டு போச்சு. சீட் டேன்னு சொல்லிட்டு அந்த டேல வந்து ஃபுல் கட். அப்படிலாம் இல்லை, என்னோட பர்த்டேக்கு அடுத்த நாளே எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கண்ணு அதனால தான் நான் வந்துட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பர்த்டே vlog போட்டிருப்பேன்னா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இது ஃபர்ஸ்ட் வருமா அது ஃபர்ஸ்ட் வருமானு எனக்கு தெரியல. பர்த்டே vlog தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்படியா? ஆனால் அது பெரிய vlog எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரி அப்போ இது போட்டுரு. இது பாருங்க, அது எடிட் பண்ணுற வரைக்கும் இதை பாருங்க, ஓகேவா? பர்த்டே vlog சூப்பராக இருக்கும். என்ன பாருங்க, எல்லாரும் மறக்காம எல்லாத்தையும் விடாம பாருங்க. ஆமாம், இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் இங்கே தெரியுதா? அதெல்லாம் ஃபுல்லாக காட்டுவோம் அப்புறமா. அதெல்லாம் நாங்கள் vlog காமிச்சு அந்த vlogல காமிக்கிறோம். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு டேடி வந்துட்டு சூப் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. நெஞ்செலும்பு சூப், ஆட்டு நெஞ்செலும்பு சூப். அப்போ தான் வந்து நல்லா காரசாரமாக சாப்பிட்டா தான் அது கோல்டு நல்லது. குக் வித் கோமாளி பார்க்க போகிறோம். இல்லை கோமாளிலாம் இல்லை, நம்ம வந்து எப்பயுமே அப்பா தான். சரி, குக்கு வித் அப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டேடி வந்துட்டு எனக்கு சொல்லிக்கலாம், நான் குக்கு வித் கோமாளி, குக்குடு பை கோமாளி. சரி ஓகே, வளவல்னு நடக்காத. என்ன சிரிப்பு போகணும், நீ இந்த இதெல்லாம் உரிக்கணும், பூண்டு உரிக்கணும், வெங்காயம் உரிக்கணும். ஐயோ முடியல, என்னையே வேலை வாங்குறாங்களே. சரி சும்மா சீனு, இது வந்து நம்ம உரிக்க சொன்னோம்ல, அதனால இருமல. இல்லை உண்மையா சூப் வேணும்னா உரிக்கணும். எனக்கு வேற வேலைலாம் இருக்கு, நிறைய வேலை. மூஞ்செல்லாம் ஊதி போயிடுச்சு. சரி அதை பார்த்துட்டாங்க. அடுத்தது அவ்வளோதான். டேடி வந்துட்டு இப்போ போய் சமைக்க போகிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு எப்படி சூப்பு செய்கிறாங்க, சூப் எப்படி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையாடுறது தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. உரிச்சு கொடு. ஒரு உடம்பு சரியில்லாத பெண் என்று கூட பாராமல் உட்கார்ந்த இடத்துல இருந்து உரிக்கிறது என்ன பிரச்சனை? உட்கார்ந்த இடத்துல இருந்து உரி. இந்தா இவ்வளோவா? ஆமாம். இல்லை, இதுக்கு நான் சூப்பு கடையிலேருந்தே வாங்கி குடிச்சிருக்கலாம். இல்லை லக்கி, கடையில் வாங்கினா நான் கொடுக்குற சூப் மாதிரி இருக்காது. நீங்கள் கொடுக்குறது எப்படி இருக்க போதோ தெரியலையே. டேடி கத்தி கொடுங்க, கத்தி கொடுங்க. குப்பை போடுறதுக்கு இன்னொரு தட்டு கொடுங்க. மக்களே, இதுக்கு ஃபுல் வேலை நானே செஞ்சிருக்கலாம். இதை எடுத்து கொடு, அதை எடுத்து கொடு. நான் அங்கே போய் வேலையை பார்க்க வேண்டாமா? நீங்கள் தான் சூப்பு செய்கிறேன் செஞ்சு தரேன்னு சொன்னவங்க தான் இதை செஞ்சுருக்கணும். உங்களுக்கு போனால் போகுதுன்னு பாவம் பார்த்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் சும்மா இல்லை பாருங்க, இஞ்சி சீவிட்டு இருக்கேன், அங்கே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இது உட்கார்ந்த இடத்துலேருந்தே செய்கிற வேலையை என்ன பிரச்சனை வந்து? பின்னாடி வேற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு, எனக்கு தலையா வலிக்குது, கோல்டு அதிகமாக இருக்கு, இருமும் போதெல்லாம் சளி வருது. என்ன சைலண்டாக போறீங்க? உங்ககிட்ட தானே கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இல்லை அவங்கள்ட்ட தானே சொல்கிற, எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். இது எனக்கு புரியல. கோல்டுனா இருமுனா சளி வரும், அப்புறம் என்ன வேற என்ன சொன்னேன்? பின்னாடி சத்தமாக இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது அவன் இப்போ அதனாலேயே நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், அந்த சத்தத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதனால தான் வீடு காலி பண்ணலான்னு சொல்லி கேட்குறேன். பண்ணலாம் காலி பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன, நீ எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் இந்த நேரம்லாம் வந்து நீ தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்க போகிற, தனியாக நீ உன்னோட ராஜ்யத்தில் இருக்க போகிற. எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னே, அந்த வீடு நம்ம காட்டுவோன்னே. அழகாக வச்சுருப்பேன் நான். மக்களே, காட்டுனா அழகா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் வீடை காட்டலை அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கங்க. நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். நான் இது இன்னைக்கே எடிட் பண்ணி இன்னைக்கே போடுவேன். போடு, என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்க ப்ளீஸ். கன்சிஸ்டன்சியாக வீடியோ வந்துட்டு இருக்கு, அதனால அப்ரிஷியேட் பண்ணிடுங்க. சரியா? லைக் போடுங்க ப்ளீஸ். லைக் போடுங்க. ஆமாம், முன்ன மாதிரி யாருமே லைக்கே போட மாட்டீங்க, ஏன்னே எனக்கு தெரியல. லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. பிடிக்கலன்னா திட்டுங்க, பிடிக்கலன்னு திட்டுங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவா, சூப் செய்யறதுலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு போடுங்க. அதாவது கமெண்ட்டு லைக்லாம் போட்டால் தான் வந்து யூடியூப் வந்து அதை ப்ரொமோட் பண்ணும் அந்த வீடியோவை.
கமெண்ட் லைக்ஸ் இல்லைன்னா ப்ரொமோட் பண்ணாது. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோஸ் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஷேர் கூட. ஆனால் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி என்ன ஆக போகுது? ஏதோ மேக்கப் வீடியோ அப்படின்னா அதுங்க நாங்கள் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கோம். நல்ல வீடியோ ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம். இது வந்து சூப் செய்வது எப்படி அப்படின்னு போட்டிங்கன்னா லட்சக்கணக்கான வீடியோ வரும். அதனால் தேவையில்லை. லைக் பண்ணுங்க. இது சும்மா நானும் டேடியும் ஃபன் பண்ணுற வீடியோ. ஹலோ, சூப் பண்ணுற வீடியோ. ஃபன் சூப் பண்ணுற வீடியோ, சூப்பை கொலை பண்ணுற வீடியோ. ஹலோ, என்ன மக்களே, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் ஃபைனலாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தாலே அப்படி சாப்பிடும் போல இருக்கும். சில சமயம் எங்கள் டேடி இப்படி தான் பில்டப் கொடுப்பாரு. ஆனால் பக்கத்தான போகிற இந்த டேடியோட ஆட்டத்தை. சூப்பர். எங்கள் டேடி வந்துட்டு சமைக்கிறதுலே ரொம்ப சூப்பராக என்ன செய்வார்னா, ஒரு உருளைக்கிழங்கு செய்வார், மஞ்சள் கலரில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும்தான் டேடி செய்கிறதுலே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய செய்கிறது இல்லை இப்போது. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அப்புறம் இவங்க போகிற இடத்துலையும் அதே எதிர்பார்ப்பாங்க. இப்போ அது கிடைக்கலன்னா கஷ்டமாக இருக்கும். என் தம்பி அங்கேருந்து நக்கலாக பச்சிருச்சிட்டு இருக்கான். அதனால தான் டேஸ்ட்டாக ரொம்ப கொடுக்கறது கிடையாது. ஒரு அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கறது. நான் சமைச்சேன்னா ரொம்ப டேஸ்ட் ஆகிடும். அதை கொடுத்தேன்னா அதில் அடிக்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் அவள் எனக்கு கல்யாணம் பண்ணால் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுவா. அதுக்காக அதை நான் அவாய்ட் பண்ணுறேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படிலாம் இல்லை. சில சமயம் டேடி செய்கிறது நல்லாவே இல்லை, கேவலமாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் நல்லா இல்லைன்னு. அவர் இதுக்கு என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னு. கரெக்டு. அது ஏன் நல்லா இல்லாமல் நான் வேணுன்னே பண்ணுவேன். இதுதான் காரணம். இப்போ நான் சொன்னேனே அதான் ரீசன். வாலண்டியாக பண்ண சொல்லிடுவாங்க. சரி வேறு வழியெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது நல்லா பண்ணிட்டா அந்த மாதிரி ஆகிடும். நல்லா பண்ணலைன்னா சரி நான் அங்கே போய் என்ன பார்த்துட்டு வந்துடுறேன். இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ தான் உரிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த கேப்பில் நம்ம டேடி என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஹாய். ஹாய். ஆமாம், எதுக்கு இங்கே வந்தேன்? நாங்கள் தானே உரிக்க சொன்னேன். என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ வந்து மக்களே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா குக்கர் இதில் மிக்சியில் வந்து தனியா, இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் இன்னும் வந்து தக்காளி, இது வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் அப்புறம் சொல்கிறேன். இன்க்ரீடியன்ஸு அதே மாதிரி சூப்புக்கு அழகாவா சிக்கன் மட்டன் நெஞ்சு எலும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். 1/4 கிலோ. அருமையா? ஓகே, அவ்வளோதான். வெட்டிட்டேன். ஓகே, கொண்டா. வந்து இதில் இருக்க பூண்டு மட்டும் எடுத்து இதில் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். பேஸ்ட் வச்சு பல் விளக்கிக்கணும். பேஸ்ட் எடுத்து நான் கொடுக்குறேன், நீ பல் விளக்கு. நீங்கள் விளக்கி காமிங்க. இப்போ வந்து பெருசில் வேணான்ட்டு நாங்கள் பெருசில் இருக்கிறதெல்லாம் சின்னதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். சின்ன ஜார் இது. பெரிய ஜாரில் வந்துட்டு அரைப்படாதுன்ட்டு எங்கள் டேடி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாப்புல. முதல்ல யோசிக்கணும், முதல்ல என்கிட்ட ஐடியா கேட்கணும். இதுக்கு தான். அப்படி இல்லை மக்களே. இந்த பேசிக்கிட்டே பண்ணதில் பெருசில் போடுறேன்னா சின்னதில் போடுறேனான்னு தெரியாமல் எப்படி கண்ணு தெரியல பெருசில் போட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனல் அவுட்புட் தான் நமக்கு முக்கியம். சின்ன போர்வையில் மூடணுமா பெரிய போர்வையில் மூடணுமா அப்படிலாம் கணக்கு கிடையாது. குளிர் போகுதா அதுதான் முக்கியம். ஓகேவா? வாயில் நான் அழுத்திட்டு விடுங்க டாடி. ஓகே, இப்போ நம்ம இதை அழகாக அரைக்க போகிறோம். எப்படி அழகாக அரைப்பீங்க? மேக்கப் போடுவீங்களா? எங்களுக்கு அழகு மேக்கப் இல்லை, எங்களுக்கு அழகு எங்களோட தொழில். சரி. எதை செய்கிறோமோ தொழில் ஷெஃப்பா நீங்கள்? எதை செய்கிறோமோ அதை அழகாக செய்கிறது தான் தொழில் அழகு. ஷெஃப்பா நீங்கள்? நாங்கள் செஃப் இல்லை, நாங்கள் பார்ட் டைம் செஃப். தண்ணி ஊற்றணுமா? முதல்ல அரைக்கணும், அப்புறம் தண்ணி சேர்க்கணும். இவருக்கு தண்ணியும் நம்ம எடுத்து தரணும், வெட்டி கொடுக்கறது நம்ம வெட்டி தரணும். ஜாலியாக நம்ம வந்துட்டு வேலை செஞ்சிருவோம், அதை போட்டு வதக்கிடுவார். கேட்டால் நான் தான் சூப்பு செஞ்சேன்னு. ஒரு பெரிய ஹோட்டல் போகிறோம், நல்லா சாப்பிட்றோம்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கா, அந்த செஃப்ல இருப்பாங்க, அவரே எல்லாம் வெட்ட மாட்டார், அவங்களுக்கு ஹெல்ப்பர்லாம் இருப்பாங்க. அது மாதிரி தான். நீங்கள் செஃப்பா? நான் செஃப் இல்லை. அப்புறம் என்ன? அந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும். அழகாக இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். அதாவது ரொம்பவும் மாவாக போயிடக்கூடாது,
ரொம்பவும் கரக்குறன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக இந்த மாதிரி இருக்கும். டாக்லெஸ் ஒர்க் மோர். லக்கிக்கு எதனா செஞ்சு தரேன்னு சொன்னீங்களா? லக்கிக்கு வந்து இந்த சூப்பில் வரும்ல எலும்புலாம், அந்த எலும்புலாம் லக்கிக்கு தான் இன்னைக்கு. ரொம்ப நேரமாக இங்கே ஏட்டி மெயினாக நான் லக்கிக்கு தான் இப்போ மெயினாக செய்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அதுக்குன்னு நான் செய்கிறது வந்து அம்முக்காக தான். லக்கிக்கும் இதில் கொடுக்கப்படும். எப்படி பார்க்குறான் பாவமான மூஞ்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா லக்கியும் வந்து எங்கள் பையன். ஆமாம், என் தம்பி அவன். அதனால அவனுக்கு இல்லாமல் ஒன்றுமே இங்கே கிடையாது இந்த வீட்டில். அந்த வீட்டில் அவனுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஆமாம், எங்கே வேணாலும் வருவான், கிச்சனுக்குள்ளேயும் வருவான், பெட்டில் படுப்பான், எல்லா இடத்துலையும் அவன் கூட தான் இருப்பான். ஆமாம். சின்ன வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணால், ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது. அது வதங்கி வரும்போது வாயில் லைட்டாக பட்டுச்சுன்னா குடிக்கும்போது, சூப் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு கண் எரியுது. எனக்கு பிடிக்காத சமையலில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இந்த இது தான். ஏற்கனவே உரிச்சு தரதுக்கே கஷ்டப்பட்டா, அதனால தான் நானே வெட்டுறேன். ரொம்ப பெரிய மனசு டேடி உங்களுக்கு. நிஜமா பாருங்க, கண்ணு பாருங்க, எனக்கு அப்படியே எனக்கு பிடிக்காதது. எனக்கும் எரிய ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக கண் எரியுங்க. இந்த உலகத்திலே வெங்காயத்துக்கு எல்லாருக்கும் கண் எரியும், ஆனால் எனக்கு மோசமாக எரியும். குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றணும். முன்னாடி அடுப்பை பற்ற வைக்கணும் மக்களே, அதை மறந்துடக்கூடாது. எஸ், ஆயில் வந்து லைட்டாக ஊற்றினா போதும். ஆமாம் ஆமாம். ஓ, இதுதான் லைட்டா? அவ்வளோதான், 2 ஸ்பூன் கூட இல்லை, 1.5 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் காயட்டும். அடுத்தபடியாக இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஐட்டம்ஸு ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கிறோம். ஓகே, ஸ்பைசஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி முக்கியமாக போடணும். கல்பாசி கொஞ்சம் தான் இருந்துச்சு, போட்டிருக்கேன். நல்லா ஸ்மெல் கிடைக்கும் அது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்காத விஷயம் கருவேப்பிலை. இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்னா முடி கருன்னு வேணுன்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். கருவேப்பிலை ஸ்மெல்லு தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், அதை வந்து அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதம்மா கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னும் போது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கண்ணுக்கு நல்லா எரியும், சின்ன வெங்காயம் ரொம்ப எரியும். அடுத்து இந்த வதங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு 3/4 ஸ்பூன். இவ்வளோ அவ்வளோதான். மஞ்சள் தூள் ஏற்படுனா, மஞ்சள் தூள் வந்து மருத்துவ குணம், கிருமி நாசினி. ஆமாம், கிருமிகளாம் நாசம் பண்ணிடும் அது. எனக்கும் பாருங்க நிறைய விஷயம் தெரியுது. ஏன் சொல்லுங்க, எனக்கு ஏன் இவ்வளோ விஷயம் தெரியுது சொல்லுங்க. உனக்கு ஏன் விஷயம் தெரியுதா? என்னோட பொண்ணு நினைச்சேன் இந்த பதில் தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் டேடி. ஓகே, ஏன் நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம்னா, நம்ம கறி போட போகிறோம். கறியில் இருக்கிற கொழுப்பில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வரும், அதனால தான் கம்மியாக போட்டிருக்கோம். மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டோன்ற மாதிரி எங்கள் அப்பா மட்டனை கழுவவே இல்லை, அதுக்குள்ளே சமைக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க இது? ஸ்லோ பண்ணியாச்சு மக்கள். இப்போ தான் கழுவ போகிறேன். மட்டனை நல்லா கழுவிட்டு மட்டன் இல்லை, இது வந்து நெஞ்சு எலும்பு, நெஞ்சு பகுதி, ஆட்டோட நெஞ்சு பகுதி. ஆடு தான் பாஸாக கிடைக்குமே, அதில் நெஞ்சு பகுதி தான் வந்து சளிக்கு நல்லது. குறிப்பாக கழுவியாச்சு. நான் வாங்கும்போதே கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி தான் வாங்கினேன், ஏன்னா கொஞ்சம் அது எண்ணெயை கம்மியாக ஊற்றிட்டு இதை போட்டுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 பெரட்டு ஊற்றிக்கலாம். பேஸ்ட்டு, இந்த நம்ம அரைச்சி வச்சிருந்தோமே அந்த பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, முக்கியமான ஐட்டம் மறக்கலை, லாஸ்ட்டில் தான் போடணும். உப்பு இப்படி ஞாபகம். முக்கியமான ஐட்டம்னு சொன்னேன்ல, சால்ட் நான் இவ்வளோ தான் போடுறேன். அதிகமாக இருக்காதா? இல்லை கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் போடுறேன். பத்தலைன்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். சூப்பு தான், அதனால் சூப்பு சூப்பராக இருக்கணும். அடுத்தது தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நிறையா ஊற்றிக்கலாம். நிறையானா நம்ம எத்தனை பேர் சூப் சாப்பிட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் மறந்துருக்கேன். எல்லாத்தையும் மறந்துருங்க டாடி. இல்லை அது எப்போ கடைசியாக போடுறது தான். தக்காளி பொழிஞ்சு விடணும். நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கள் அப்பா எப்படி சமாளிக்கிறார் மட்டும் பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, அது வந்து அந்த தக்காளியோட டேஸ்ட்டு கிடைக்கணும், அதுக்கு தான். அதை கடைசியாக கூட போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ தண்ணி பற்றலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி வந்து நிறைய ஊற்ற போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பத்தாத ஏன்னா நானும் சாப்பிட போகிறேன், லக்கி கொடுக்க போகிறேன், அப்புக்கு சாப்பிடுவான், எல்லாருக்குமே. ஓகே, இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டாச்சு. இப்போது ரசம் மாதிரி இருக்கா? ஆமாம், வெந்து வரும். 5 விசிலுக்கு அப்புறம் பாரு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, வெயிட் போட்டாச்சு, அவ்வளோதான். ஆமாம், வெயிட் போட்டேன் 2 நாளில். சிரிச்சிருங்கண்ணே, சிரிச்சிட்டு இன்னொரு 5 விசில் இல்லைன்னா 6 விசில், மட்டன்றதுனால 6 கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு 6 விட்டு அப்படி திறந்தோடனே சும்மா அப்படியே அரோமா அப்படியே வரும். 10 விசில் விடணும் டாடி மட்டனுக்கு. யார் சொன்னா தெரியுமா? குக்கு கோமாளியில் தாமு சொன்னார். சொல்லுவாரு அவர் ஷெஃப்ங்க. மேக்ஸிமம் 7 போதும் மக்களே. இது வந்து நல்ல கறி நான் வாங்கிட்டு வந்தது, ரொம்ப இளம் ஆட்டு கறியோட நெஞ்சு. ஒரு சின்ன ஆட்டை கொலை பண்ணி சாப்பிட்றீங்களே. ஒரு வழியாக நாம் வந்துட்டு சூப்பை கூட்டி மூடி வச்சாச்சு. விசில் வந்தோடனே திறந்து குடிக்க வேண்டியது தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாசனை ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். சூப் ஃபஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் செய்கிறீங்களா டாடி? எனக்கு புரியல. எப்போ பாரு ஏன் இவன் இப்படி பண்ணுறான். இந்த வீட்டில் 4 பேர் இருக்கோம், ஆனால் அந்த 4 பேரில் டேடியை மட்டும்தான் லக்கிக்கு பிடிக்குது, ஆனால் எனக்கு லக்கியை மட்டும்தான் பிடிக்குது. இதுதான் வாழ்க்கை. இப்படி தான் சீன் போட்டு மயக்கி வச்சுருக்காரு. பார்த்தீங்களா? ஃபைனலி ஒரு முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கோம். ஃபைனலி அவுட்புட் பார்க்க போகிறீங்க. பயமாக தான் இருக்குது. சாப்பிட போகிறோம், குடிக்க போகிறோம். என்னவா இது? செம்ம இப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொன்னாலாம் நம்ப மாட்டேன். பார்க்கறத வச்சு சாப்பிட்டா தான் நம்புவேன். நீ சாப்பிட்டா நம்புவேன். நான் கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி போடு. மலைச்சாரல் மாதிரி போட்டுட்டு வெள்ளையை விட்டுட்டு இப்போ நான் ஊற்றி உங்களுக்கு கொடுக்குறேன். சுட சுட சூப் ரெடியாக இருக்குது. என்ன எதையோ சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கா? தாறுமாறா இருக்குது பாருங்க. அதை நான் சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்புக்கு வந்துட்டு என்னோட மக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சூடு குறையாமல் இருக்கும் மக்கில் குடித்தா. சுமாராக தான் இருக்குது. சுமாராக தானடி இருக்கு. இப்போ தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, முக்கியமான தருணம். அப்படியே ரொம்ப வார்மிங்காக இருக்கும். வார்மிங்காக இருக்கா? கூல் பண்ணுங்க, குடிச்சு பார்ப்போம். இவர் கொடுக்குற பில்டப் அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. நல்லா தான் இருக்கு. ஆனால் எங்கள் டாடி இப்போ மூஞ்சில் ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாரு பாருங்க. அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு பெப்பரை கம்மியாக போட்டுக்கா, மேலே தூணும். பெப்பர் தூவி சாப்பிடணும். எனக்கு காரம் பிடிக்காதுங்க, எனக்கு மட்டனே பிடிக்காதுங்க. அதுதான் காரணம். சரி போதும், இன்னும் உறிஞ்சு குடிச்சது போதும். விக்கல் வருது, வேர்வை வருது. ஃபேன் ஆஃப் ஆயிருக்கு, வேர்வை வருது. பேசும்போதும் ஃபேன் ஆஃப் பண்ணி தான் இருந்தது. அப்போ எனக்கு வேர்க்குச்சுல்ல, வேர்வை வந்தால் தான் அந்த சளியை வந்து வெளியே கொண்டு வந்தோம். சரி ஓகே. மட்டன் பிடிக்காது மேட்ரு, காரம் பிடிக்காது, சூப்பே பிடிக்காதுங்க. காரணமாக இருக்குது அதுதான். அதில் வந்து நீங்கள் வந்து சீஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவா. சீஸ் எஸ். பார்த்தீங்களா? போதுமா? எப்படி சூப் பிடிக்கும்? காரமாக இருக்கிற சூப் பிடிக்காது. சீஸு இந்த மாதிரி ஐட்டம். தக்காளி வேகாமல் இருக்கு, அதனால அந்த தக்காளியோட பச்சை டேஸ்ட் வந்து தெரியுது நாக்குக்கு. தக்காளி தான் அந்த காரம். அதை வந்து வேக வச்சு போட்டிருக்கணும். நீங்க மறந்துட்டேன்னு நீங்களே சொன்னீங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இது மெத்தட் வேற. அது எப்படி? நல்லா இருக்கு. தக்காளி இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒன்றும் பாதியம் வெந்திருக்கும். அது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது, அழகா தெரியும். தக்காளி பச்சையா இருந்தாலே எனக்கு பிடிக்காது, யாக்குன்னு இருக்கும். தக்காளி பிடிக்காது. இன்னொன்று மாத்திரம் தக்காளி பிடிக்காது. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பிடிக்காது. நான் எப்படி பிடிக்கும்? சரி, ஓவரா மொக்க போடுறாரு டேடி. நம்ம வந்துட்டு சூப் செய்கிற விலாகை வந்துட்டு முடிக்க வேண்டிய தருணத்துக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக சூப்பு செஞ்சு குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு இருக்கோம். சுமாராக இருந்தது, அவ்வளோதான். வேற வழி என்னால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். பார்த்துருப்பீங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு டேஸ்ட் வந்திருக்கும். இன்னும் கூட பாருங்க. என்ன தெரியுதா? ஒன்று ரசம் மாதிரி இருக்கு, அவ்வளோதான். சரியா? எனிவேஸ், டேடி நம்மளுக்காக இதை செஞ்சு கொடுத்துருக்காரு. டேடி அப்ரிஷியேட் பண்ணிடுவோம். கேப் பண்ணுங்க. முடிச்சுக்கலாமா வீடியோவை? முடி. அவுட்ரா சொல்லுங்க. என்ன சொல்லணும்? வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
லைக் அதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க, நம்ம சொல்லிட்டோமே முதல்ல. ஓகேவா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதனால் நான் வந்துட்டு ஃபேன் கூட்டுக்கு போகிறேன். வீடியோ வந்துட்டு இங்கே முடிச்சுலாம் கொஞ்சம் முக்கையான வீடியோ தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே தான் பாருங்க. ஆனாலும் பார்த்துடுங்க. டேடிக்காக டேடியை கேட்டுங்க, காமிச்சிட்டோம். சரியா? பாய் சொல்லுங்க, ரெஸ்பெக்டட். பாய் 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 பாய். பாய்.